லைஃப்பில் எல்லாருக்குமே லவ் இருக்கும். சில பேர் சேருவாங்க, சில பேர் பிரிஞ்சிடுவாங்க. லவ்வில் சேர்றது முக்கியம் இல்லை, எப்படி சேர்றாங்கிற விதம் தான் முக்கியம். இப்படி பார்த்தா இந்த லவ் சேர்ந்த விதம் ரொம்பவே அழகானது தான். இவதான் கவி. இவளை முதல்ல பார்க்கில் தான் பார்த்தேன். என்னடி எப்பவும் ஆள் கூட பேசிக்கிட்டே இருப்ப, இப்போ பேசலை? அதுவாடி அவன் எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டான், அதான் கேட்டு விட்டுட்டேன். அடிப்பாவி. பொங்கலுக்கு தளபதி படம் வருதுடா, நாம் தலை படத்துக்கு ஃபஸ்ட்டு போவோம். புரியாமல் பேசாத, இரு அவனை கேட்டு சொல்லலாம். டேய் போகலாம் போகலாம்டா. எங்கே போகலாம்? நீ தானே சொன்ன பண்ணு போகலான்னு சொன்னா போயிடுவியா? ஒரு நிமிஷம் வரேன். டேய் இங்கே போகிறேன். டேய் நில்றா. அவன் போயிட்டான்டா. நிமிஷம் இதை வர. ஏய் எங்கடி போற? சின்ன பிள்ளை வேலை உனக்கு என்னப்பா வேலை? இறங்கி அந்த பக்கம் போப்பா. ஏய் ஏய் என்ன இதெல்லாம்? சும்மாடா. தேவையா உனக்கு? பார்த்துட்டியா? என்ன பார்த்துட்டியா? அந்த ஆளு தலையில் அடிச்சுட்டு போகிறான். தலையில் படிச்சா? எப்போ அடிச்சானா? அந்த பொண்ணே பார்த்துருந்தீங்கன்னா? லே நான் அந்த பொண்ணெல்லாம் பார்க்கலடா. அப்போ வாடா பார்ப்போம். இந்த பையனை அன்னைக்கு பார்க்கில் பார்த்த மாதிரி இல்லை? டேய் ஏன்னா ஒன்றே நீ போடுற, என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் அந்த பொண்ணுடா. டேய் பார்க்குறாடா, போய் பேசுறா. அதெல்லாம் கண்ணாலே பேசுவோம்டா. ஏன் பாய வாடகை கொடுத்துருக்கியா? ஒரு நிமிஷம் வரேன். டேய் நில்றா. டேய் ஹாய் மச்சான். மச்சான் என்ன இந்த பக்கம்? ஒரு பொண்ணு பொம்பளை நான் மட்டும் வருவீங்களே. சரி யார் இந்த பொண்ணு? ஒயிட் சுடி போட்டிருக்குல்ல. டேய் டப்புன்னு பார்க்காதடா. ஒயிட் சுடி போட்டிருக்குல்ல அந்த பொண்ணு தான். ஈவினிங் போகிறதுக்குள்ள அந்த பொண்ணை பற்றி எல்லாம் வச்சு பண்ணிடுறியா? ஏய் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஒரு காரணம் தான். இதோ பார்த்தியா? யார் நம்பர் அது? அந்த பொண்ணு நம்பரு. அடா பாவி, எப்படா அதெல்லாம்? இல்லை அப்படிதான். சரி வா, இந்த நம்பர் FBல இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதை பாரு. ஏய் நம்பர் வந்துருச்சுடா. இருக்கே சுடு. வேணாண்டா. ஏன்டா? அவளுக்கு நான் தான் தெரியக்கூடாது. இப்போ என்ன பண்ண போற? ஃபேக் ஐடி. ஆமாம் ஃபேக் ஐடி. எந்த பேர் கொடுக்கலாம்? கௌதம். நீல பொண்ணுக்கு என் பேர் ஏன் கொடுக்குற? நீ தானே? இல்லை இங்கே வேணாண்டா. இல்லை ஃபேக் ஐடி ஓபன் பண்ணியாச்சு. நம்பர் என்ன ரெக்வெஸ்ட் சொல்லடா. டேய் வந்துடலாம் போடா. டேய் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன்டா. அக்செப்ட் பண்ணிட்டா. நீ நினைச்சா அக்செப்ட் பண்ணல, என் பேர் நான் நினைச்சதான் பண்ணியிருக்கா. சரி நீ வெளில கிளம்பு. வெளில போடா. வெளில போடியா இல்லையா? ஆரம்பத்திலே ஆட்டமா? போடி போ.
ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஓகே. திரும்பி தொலை, போயிட போகிறான். வந்துட்டா. இது உங்க நம்பரா? என் நம்பர் இல்லை. உங்க நம்பரா? இது உங்க நம்பரா? என் நம்பர் வேணும்னா என்கிட்ட கேட்டு. என்னது? இல்லை, என் நம்பர் இல்லை. எப்படியோ ஃபேக் ஐடியாவில் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். சொல்லு, என்ன கதை? அதுவா, ஒரு நாள் பார்க்கில் ஒரு பையனை பார்த்தேன். பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. மறுபடியும் உன்னை காலேஜில் பார்த்தேன். அப்பப்போ மெசேஜ் பண்ணுவான், சந்தோஷமாக இருக்கும். அவன் நாள் அவன் நம்பரை காட்டி அவன்கிட்டே கேட்டேன். பட் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட கேட்டேன், நல்ல பையன் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதே. எந்த அப்பாவுக்கு தான் இதெல்லாம் பிடிக்கும்? ஒருவேளை அந்த பையன் அவங்ககிட்ட வந்து லவ் சொன்னா நீ என்ன பண்ணுவ? கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு, அப்பா கூப்பிடுறாங்க. ஓகே, பை. பரவாயில்ல, பிடிச்சிருக்குல்ல. நாளைக்கு போய் பேச போகிறேன். என்ன ஆக போதோ? ரோஸ் ரொம்ப அழகாக இருக்கு. ஹாய் கவி. யார் நீங்க? என்ன வேணும்? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? ஆமாம், தெரியாது. நான் தான் இந்த ராங் நம்பர்னு உனக்கு தெரியாதா? ஓ, அது நீதானா? இனிமே மெசேஜ் பண்ணாத. நான் மெசேஜ் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? ஆமாம். அப்புறம் என்னை மெசேஜ் பண்ணும் போதெல்லாம் சிரிச்ச? அதெல்லாம் இல்லையே, நான் ஒன்றும் சிரிக்கலையே. பரவாயில்லையே, பொய்யெல்லாம் பேசுவியா? இப்போ என்ன வேணும்? நீ என்ன உங்களை ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் முடியாது. அதான் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டியே. உன்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான் நான். ஏய், சிரிச்சிட்டே போனா என்ன அர்த்தம்? ஹாய் கவி. யார் நீங்க? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய், ஏன்டா அப்படி இருக்க? அம்மா சொன்னாங்க 2 வாரமாக வெளியே போலியாம்ல. ஏன்னா மச்சான். டேய், ஒரு மறந்துரு. எப்பட்றா? மறந்தாண்டா அவங்க, வேறு வழி இல்லை. இதெல்லாம் முடியலடா. ஏய், என்னோட குழந்த மாதிரி போய் எழுதிக்கிட்டு இருக்க. இவர் இப்போ நீ அவள்கிட்ட பேசணும், அவ்வளோதானே? எஃப்ஏ ஓப்பன் பண்ணு, போ. டேய், மெசேஜ் பண்ணிருக்கடா.
போடா எத்தனை மெசேஜ் பண்ணுறான். ஐயோ பாவி அந்த பொண்ணு பாவண்டா, அதையும் அழுவுறேன். டேய் 10 மெசேஜ் பண்ணியிருக்கடா. போடா ஃபஸ்ட்டு பண்ணுறான். ஐயோ ரைட்டு மாப்பிள்ள, நீ சொல்கிறது முன்னாடியே நான் கிளம்பிக்கிறேன். கரெக்டுமா? திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கவி பஸ்ஸு என்னாச்சு பஸ்ஸு? அந்த பொண்ணு அந்த பொண்ணு அப்பயே ஹாஸ்பிட்டல் அழைச்சி விட்டாங்க பஸ்ஸு. ஐயோ ஐயோ வீட்டுக்கெல்லாம் போவாரா, பிரச்சனை ஆயிடும். அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாதுடா. வாமா யாருமா அந்த பையன்? பா ஃப்ரெண்டுப்பா, கவியை பார்க்கணும். தான் படுத்திருக்கா, போய் பாருமா. கவி என்ன கவி இதெல்லாம்? என்னால முடியல கவி. தம்பி கொஞ்சம் வெளியில வாங்க, பேசணும். யார் பண்ணி
எதுக்கு என் பொண்ணை பற்றி அழுதுட்டுருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா. ஒன்றும் இல்லை, அழுதுட்டுருக்க. இது வரைக்கும் நீ என் வீட்டுக்கு வந்ததே இல்லையப்பா. இப்போ வந்து அழுகுறதுக்கு காரணம் என்ன? எனக்கு நீ யார்? உனக்கும் என் பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்? நீ தயங்குறத பார்த்தாலே தெரியுதுப்பா. ஆனால் என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லைப்பா. என் பொண்ணு இதை சொல்லியிருக்கலாம் என்கிட்ட. அவள் லைஃப்பில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா, இதை மட்டும் சொன்னதில்லை. ஏன் நீங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் கலந்துக்கிறீங்க? அவங்கள விடவா நாங்கள் எவ்வளோவா போயிட்டோம்? எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கலாமே. இல்லை அங்கிள், நீங்கள் ஒத்துக்கலைன்னா அதான் சொல்லலை. ஒத்துக்கலைன்னு இல்லைப்பா, நீங்கள் லவ் பண்ணுற விஷயத்த ஏன் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லார்கிட்டையும் கலந்துக்கிறீங்க, ஏன் பெற்றவங்கள்ட்ட கலந்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒத்துக்காத அப்போ நான் இருந்தா வேறு மாதிரி நடந்திருக்கோம். நான் அப்படி இல்லை, கூப்பிட்டு வச்சு ஏன் பேசுகிறேன், புரிஞ்சுக்கோங்க. பெற்றவங்களாம் எதிரி இல்லைப்பா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ போய் பாருப்பா.